சேர்ந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி இந்திய இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வரவிடாமல் போராட்டம் 25 நடக்கிற கதைனால அவருடைய ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், அந்த நண்பன் இறந்ததுனால இந்த இந்தி போராட்டத்தில் விட்டுட்டு அவர் ரயில்வே வேலைக்கு போகிறாரு. அதை முடிச்ச உடனே தம்பி காலேஜ் படிக்கிறப்ப திருப்பி அந்த ஹிந்தி திருப்பி வர்றதுனால அவர் என்ன பண்ணுறாரு, தம்பி போராடுறப்ப வேணாடா ஏன்னா நீ படிடான்ற போட்டு தள்ளணுன்னு அதர்வா காலியாக வர்றாரு. அப்புறம் தன் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துகிறாரு சிவகார்த்திகேயன். ஜெயம் ரவி வில்லன் சொல்கிறதா, வில்லன் இல்லைன்னு சொல்கிறதா, நல்லவரா கெட்டவரா, அவர் என்னென்னா அவர் போலீஸ் ஆஃபீஸர். ஆனால் அவர் என்னென்னா அவர் கொடுக்குற வேலையை நீங்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டம் மக்களை நீங்கள் திசை திருப்புறீங்க, சர்க்காருக்கு எதிராக கூடுறாங்க. அந்த டைமில் போய் ஒரு 200 பேரை ஜெயம் ரவி போட்டு தள்ளுறாரு. அது உண்மையாக நடந்த கதை தான். ஆனால் அந்த டைமில் யார் போலீஸ் ஆஃபீஸர் யார் இந்த இதெல்லாம் தெரியாது. ஆனால் ஜெயம் ரவி இதில் வில்லனாக வரது இதுமாதிரி இன்னொருத்த போராடவே வரக்கூடாதுன்னு அந்த வெகுண்டு எழுந்து இந்திரா காந்திக்கே ஒரு ரயில் மறியல் பண்ணி அவங்களுக்கு இப்போ இவ்வளோ பேர் தமிழ் எல்லா ஸ்டேட்லையுமே ஹிந்தி வரக்கூடாதுன்னு போராடி அந்த எதிர்ப்பு தெரிவித்து கிளைமேக்ஸ் சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா, ஸ்ரீலீலா நடிப்பில் சுதா கோங்கரா இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் பராசக்தி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுதா கோங்கரா 2 படம் சூப்பர் படம். ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இதிரி சுற்று, இரண்டாவது சூரிய ரிப்போர்ட் எனக்கு சுமாராக தான் பிடிச்சது. ஆனால் ஆவரேஜ் தான் படம் போச்சு அது. ஆனால் சுதா கோங்கரா ஒரு மேக்கிங் ஸ்டைலு, ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஸ்ட்ராங்கான ஆள். அதை நம்பி தான் இந்த படத்துக்கு போனோம். ஏன்னா இது 1965 64 நடந்த ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய கதைன்னு சொன்னோடனே ஓகே. ஏன்னா அந்த காலத்தில் உயிரை கொடுத்து நம்ம ஆளுங்க தமிழுக்காக, தமிழ் மண்ணுக்காக இந்தி இங்கே வரவே கூடாது, இந்தி நாங்கள் படிக்கவே மாட்டோம், இந்தி இங்கே வந்தால் எங்கள் தமிழ் மொழி அழிஞ்சிடும் சொல்லி பல லட்சம் பேர் போராடி இந்திய மும்மொழி கொள்கையிலேருந்து தூக்கி 2 மொழி கொள்கையிலேருந்து தூக்கி போராடின அந்த போராட்டக்காரர்களை பற்றி தான் கதை. அது சிவகார்த்திகேயன் அந்த இந்தி போராட்டத்துக்கு தலைவனாக, அந்த புறநானூறுன்ற படைத்தலைவனாக சிவகார்த்திகேயன் எடுத்து நடத்துறதாகட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு தம்பி அதர்வா ஹெல்ப் பண்ணுறதாகட்டும், ஸ்ரீலீலா எதிர் வீடு அவங்களும் பார்த்திங்கன்னா தெலுங்கு தான், ஆனால் தமிழுக்காக அவங்க ஹெல்ப் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி இந்திய இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வரவிடாமல் போராடின கதை தான் இது. சிவகார்த்திகேயன் மனுஷன் சும்மா வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அதுவும் 1965 நடக்கிற கதைனால அவருடைய ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், அந்த நடிப்பு பேச்சு எல்லாமே பர்ஃபெக்ஷன். சிவகார்த்திகேயன் அதர்வா அவர் தம்பியாக வராரு. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா அவரும் காலேஜ் படிக்கிறாரு. அண்ணன் ஒரு கட்டத்துக்கு மேலே கண் முன்னாடியே சிவகார்த்திகேயன் ஒரு கட்டத்துக்கு மேலே ஹிந்தி எடுத்தோடனே ஹிந்தி போராட்டம் அதுக்குள்ளே ரயிலை கொடுத்துறாரு. அப்போ கண் முன்னே நண்பன் இறந்ததுனால இந்த ஹிந்தி போராட்டத்தில் விட்டுட்டு அவர் ரயில்வே வேலைக்கு போகிறாரு. அதை முடிச்ச உடனே தம்பி காலேஜ் படிக்கிறப்ப திருப்பி அந்த ஹிந்தி திருப்பி வர்றதுனால அவர் என்ன பண்ணுறாரு, தம்பி போராடுறப்ப வேணாடா ஏன்னா நீ படிடான்ற இல்லை ஹிந்தி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டா அப்புறம் நம்ம மொழி அழிஞ்சிடும் சொல்லி அவர் போராடுறாரு. அவருக்காக தம்பிக்காக சப்போர்ட்டாக அவரும் களத்தில் இறங்குறப்போ தம்பி ஜெயம் ரவி வில்லன் அவர் என்ன பண்ணுறாரு, போட்டு தள்ளுறாரு. யார் தம்பி அதர்வாவை போட்டு தள்ளணுன்னு அதர்வா காலியாக வர்றாரு. அப்புறம் தன் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துகிறாரு சிவகார்த்திகேயன். ஜெயம் ரவி வில்லன் சொல்கிறதா, வில்லன் இல்லைன்னு சொல்கிறதா, நல்லவரா கெட்டவரா, அவர் என்னென்னா அவர் போலீஸ் ஆஃபீஸர். ஆனால் அவர் என்னென்னா அவர் கொடுக்குற வேலையை நீங்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டம் மக்களை நீங்கள் திசை திருப்புறீங்க, சர்க்காருக்கு எதிராக நீங்கள் போராடுறீங்கன்னு சொல்லி அவர் போட்டு தள்ளுறதாகட்டும். ஒரு பொள்ளாச்சியில் இதே மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டம் கடைசி கிளைமேக்ஸ் வரப்போ இந்திரா காந்தி ஆட்சியில் பொள்ளாச்சியில் இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்க எல்லாருமே கூடுறாங்க. அந்த டைமில் போய் ஒரு 200 பேரை ஜெயம் ரவி போட்டு தள்ளுறாரு. அது உண்மையாக நடந்த கதை தான். ஆனால் அந்த டைமில் யார் போலீஸ் ஆஃபீஸர் யார் இந்த இதெல்லாம் தெரியாது. ஆனால் ஜெயம் ரவி இதில் வில்லனாக வரதுனால அவர் தான் போய் போட்டு தள்ளுறாரு. போட்டு தள்ளினவர் 200 பேர். ஆனால் சர்க்கார் நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுது, ஒரு 6-7 பேர் தான் போட்டு தள்ளாங்கன்னு சொல்லுது. ஆனால் இவர் என்னென்னா 200 பேர் அங்கே போய் போட்டு தள்ளணும், இது எதுவுமே இன்னொருத்த போராடவே வரக்கூடாதுன்னு அந்த வெகுண்டு எழுந்து இந்திரா காந்திக்கே ஒரு ரயில் மறியல் பண்ணி அவங்களுக்கு இப்போ இவ்வளோ பேர் தமிழ்நாடு மட்டும் இல்லை, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தமிழ் மொழிக்காக நிற்கிறோம், தமிழ் மொழி ஹிந்தி வரக்கூடாது, எல்லா ஸ்டேட்லேயுமே ஹிந்தி வரக்கூடாதுன்னு போராடி அந்த எதிர்ப்பு தெரிவித்து கிளைமேக்ஸ் முடிக்கிறாங்க. அப்போ ஓகே மறுபடியும் நீங்கள் ஆட்சி மொழியாக அறிஞர் அண்ணா வந்த பிறகு ஆட்சி மொழியாக முதல்ல தமிழ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் வேறு மொழி நம்ம வேணுன்னா வச்சுக்கலாம் வேணா விட்டுலான்னு சொல்லி வந்திருக்காங்க. மும்மொழி கொள்கை அது இப்போ தான் மும்மொழி கொள்கையாக வருது. அது ஏற்கனவே 2 மொழி கொள்கையாக முடிச்சிட்டாங்க. அப்போ அதோட படம் முடியுது. ஆனால் சிவகார்த்திகேயன் மனுஷன் சொன்ன மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காரு. அதர்வா உண்மையிலே அதர்வா எனக்கு என்னென்ன ஒரு வருத்தம், அதர்வா நடித்த எல்லா படங்களும் சுத்தமாக ஓடினது கிடையாது. ஏதாவது அதர்வா படம் ஹிட் ஆகும், சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும், நல்ல நடிகர் சூப்பராக ஹிட் ஆகும்னு பார்த்தா, ஆனால் அதர்வாவுக்கு நேரம் சரியில்லையா இல்லை டைம் சரியில்லையான்னு தெரியாது. இந்த படம் அவருக்கும் வராரு, ஒரு பாதியிலே சுடப்பட்டு செத்து போகிறாரு. ஆனால் அதர்வா இதில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் போகிறாரு.
ஆனால் ஜெயம் ரவி முதல்ல ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 3 சீனு, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு 4 சீனு. ஜெயம் ரவி கொடுத்த வேடமே இதுதான். ஆனால் அவரும் சுத்தமாக இந்த படத்துக்கும் அவருக்கும் வில்லத்தனத்துக்கு சுத்தமாக செட் ஆகலை. நல்லவராக கெட்டவராக கடைசி வழியாக அவரே வந்து ஏன்னா மொழினா நான் இணையன்னா அது அப்படியே மாறி அவரே டைலாக் அடித்து அவரே வந்து செத்து போகிற மாதிரி, அவர் செத்து போயிட்டாரா மறுபடியும் பிழைச்சாரா இல்லை நான் காப்பாற்றி என்ன பண்ண போகிறேன்னு அவரே கேட்டு அவரே செத்து போகிறாரு. ஜெயம் ரவி இந்த படத்துக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகலை. அதே மாதிரி ஸ்ரீலீலா, இந்த படத்தில் ஸ்ரீலீலா எதுக்கு போட்டாங்க என்ன போட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா சுதா கோங்கரா படத்துலலாம் அந்த கதாநாயகியோட கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போகிறது பேசுகிறது எல்லாமே ஒரு யதார்த்தமாக ஜாலியாக இருந்தது. அதை ஹிந்தி கற்றுக்குன்னு சொல்லி அவங்க லவ்லாம் ரொம்ப கெமிஸ்ட்ரி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. லவ் சீன்லாம் சுத்தமாக நல்லா இல்லை. ஸ்ரீலீலா நல்லா நடிச்சிருக்காங்க, ஆனால் அது பாண்டிங்காக எதுவுமே செட் ஆகலை. இந்த படத்தில் முக்கியமாக சொல்லப்போனால் சிவகார்த்திகேயன் சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு பிடிக்காத 2-3 பேர் தான். அதர்வாவும் சரியில்லை, ஜெயம் ரவியும் சரியில்லை, ஸ்ரீலீலாவும் சரியில்லை. சுத்தமாக இவங்க கனெக்ட் ஆகலை, மனசில் ஒட்டலை. இந்த ஸ்க்ரீன் பிளேக்கும் இந்த கதைக்கும் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் சுத்தமாக நமக்கு ஒட்டவே இல்லை. அதனால் இந்த 3 பேருமே இந்த பார்க்குறப்போ இந்த படம் முடிகிறப்போ கூட நம்ம மனசில் நிறைவாகவே இல்லை. சிவகார்த்திகேயன் மட்டும்தான் நம்ம மனசில் நிறைவாக இருக்கார். உண்மையிலே இந்த படத்தில் இன்னொருத்தர் யாரை பாராட்டுனா ஜிவி பிரகாஷ் தான். மனசு அப்பா இந்த படத்தில் இந்த மியூசிக்லாம் இல்லைன்னா நம்ம படத்தில் உட்காந்து பார்த்துருக்கே முடியாது. அந்தளவுக்கு 100வது படம் இது. மியூசிக் அவர் கலக்குன்னு கலகிருக்காரு. அதுவும் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேறு லெவல் சூப்பராக இருந்தது. ரவி கே சந்திரன் சாரோட ஒளிப்பதும் மிக அற்புதமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அந்த படத்தில் இன்னும் முக்கியமாக அந்த நம்ம 65, 64 அந்த ஃபீல்டெல்லாம் போகிறப்போ அந்த காலகட்டத்துக்கு அந்த ஆர்ட் டைரக்டரோட ஒர்க்கு பார்த்திங்கன்னா வேறு லெவல் சூப்பராக இருந்தது. இந்த 3 பேருமே இந்த படத்துக்கு பக்க பலமாக இருந்தாங்க. சுதா கோங்கரா உண்மையிலே நீங்கள் இந்த பழைய பராசக்தி நாங்கள் பார்த்துருக்குங்க. அந்த பழைய பராசக்தி பார்க்குறப்பெல்லாம் நமக்கு அந்த நாடி நரம்புல துடிக்க. சிவாஜி பேசுகிறப்பெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏங்க அந்த தமிழ் இப்போ இருக்கிற தமிழ் கிடையாது. அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த தமிழ் உச்சரிப்பும் அந்த பேச்சும் அந்த அவங்களோட நடிப்பும் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பார். அந்த படத்தில் கொஞ்சம் ஒரு சீனாவது இந்த படத்தில் நல்லா இருக்குன்னு பார்த்தா அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லாமல், சம்மந்தம் இல்லை தான், இது வேற கதை அது இருக்குது. ஆனால் அந்த மாதிரி அந்த பராசக்தியெல்லாம் வந்து இன்றைக்கி வரையும் எப்போ வந்து ரிலீஸ் ஆன படம் இந்த 2025 அந்த படத்தை பாராட்டுறோம், கேட்குறோம். மறுபடியும் போய் நீங்கள் வேணால் கூட பாருங்கள். அவ்வளோ உச்சரிப்பும் அந்த டைலாக் டெலிவரியும் அந்த படத்தோட கதையும் அவ்வளோ அருமையாக இருந்திருக்கும். ஆனால் இந்த படத்தை அந்த மாதிரி சொல்லணும், தமிழ் உணர்வு, இந்தி ஒழிப்பு, இந்தி வந்து திணிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தமிழ் உணர்வோடு இந்த படம் நாங்களுக்கு போய் ஒரு மனசில் டச் ஆகும்னு பார்த்தா சுத்தமாக டச் ஆகலை. நீங்கள் போகிற போக்கில் எடுத்த மாதிரியும் போகிற போக்கில் ஒரு அந்த நிகழ்வில் சொல்கிற மாதிரியும் ஒரு யதார்த்தத்தை மீறி சொல்லி அது யதார்த்தமாக நமக்கு கனெக்ட் ஆகாத பண்ணிட்டாங்க சுதா கோங்கரா வந்து நல்லா பண்ணுவாங்க. எதிர் சுற்றுலா அவ்வளோ நமக்கு அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த கேமில் அவன் ஜெயிக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு உணர்வு வரும். இதுலேயும் அதே மாதிரி இந்த தமிழ் உணர்வுக்காக இவ்வளோ போராடணும். நம்ம கடைசியில் ஒரு கிளைமேக்ஸில் நமக்கு வந்து தமிழ் வாழ்க்கை தமிழ் உணர்வு வரணும், கை கட்டுன்னு கிளாப் பண்ணியிருக்கணும் நாங்கள் ஏந்த எல்லாருமே. அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்ற வருத்தம் தான். வேறு வழி இல்லை. இந்த வாரம் ஜனநாயகன் ரிலீஸ் இல்லை, அதனால் இந்த வாரம் பொங்கல், அதுவும் 5-6 நாள் லீவு, வேறு வழி இல்லாமல் இந்த படத்தை எல்லாமே பார்ப்பாங்க. என்ன ஒன்று இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு நானும் ஆசையோடு எதிர்பார்த்தேன். ஆனால் நம்ம மனசை கொஞ்சம் டச் பண்ணலையேன்ற ஒரு ஃபீலிங் தான். இருந்தாலும் சில பேருக்கு இன்னும் அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க அந்த காலகட்டத்தை பார்த்தவங்களுக்குலாம் இந்த படம் ஓரளவுக்கு கனெக்ட் ஆகும். நீங்கள் போய் வாய்ப்பு இருந்தால் படங்க சிவகார்த்திகேயனாக இந்த படம் பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் ஒரே ஒருத்தர் மனிதனுக்காக இந்த படம் வந்து நீங்கள் பரவாயில்ல இன்னொரு மட்டும் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.